அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின தகவலும், மேற்கொண்டு அறிவியல், சமூக அறிவியல், உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்களை வந்து இன்னும் இதே போல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின தகவலுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான இலவச தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொடுக்குறோன்ற மாதிரி முந்தைய ஒரு சில வீடியோக்களை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு சார் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 500 லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோன்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேயே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ஏன் சார் இந்த மாதிரி லைக் பண்ணால் மட்டும்தான் கொடுப்பீங்களான்ற மாதிரி. எதுக்காக நாங்கள் அப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிறைவுக்காக மட்டும்தான். ஏன்னா நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஸ்டடி மெட்டீரியல் லைன் பை லைனாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அது நிறைய மாணவர்களுக்கு போயிட்டு ரீச் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் நாங்கள் உங்களை லைக் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது வீடியோ வந்து அடுத்த மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காகவும் தான். ஏன்னா இவ்வளோ உழைப்பை போட்ட பிறகு ஒரு 100 பேர் 200 பேர் அப்படிங்கிறது இல்லாமல் படிக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு போயிட்டு இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஓகேங்களா? ஸோ அதே போல் நாங்கள் வெள்ளிக்கிழமை லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் கொடுத்தாச்சு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்ததுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வுக்குழுமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வும், தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விதிமுறைகளை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் தகுதி தேர்வில் எந்த ஒரு மாணவருமே குறைவான மார்க் எடுத்து தோல்வி வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியலை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கம்பல்சரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோவை, அதாவது இந்த PDF ஃபைலை ஷேர் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் PDF ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு 8 MB ஆகுது, கிட்டத்தட்ட 8 MB ஆகுது அப்படிங்கிற அதை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் ஒரு 7 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 வாட்ஸ்அப் குரூப்புமே ஃபுல் ஆகிடுச்சு. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே இல்லைங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் 8வது வாட்ஸ்அப் குரூப் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கான லிங்க்குமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஃபியூச்சரில். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PDFோட லிங்க் வந்து இருக்கும். சரிங்களா? கூகுள் டிரைவ் லிங்க் இருக்கும். இல்லை நான் வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டெலிகிராம் குரூப்லையும் நாங்கள் அந்த லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அந்த லிங்க்கை கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து யாருமே நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பயன்படுகிற வகையில் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும்தானா இல்லை மெயின் எக்ஸாமுக்கும் கேட்பாங்களான்ற மாதிரி கேட்குறீங்க. கம்பல்சரி தமிழ் தகுதி தேர்வுக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய மெயின் எக்ஸாமுக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மெயின் எக்ஸாமுக்கு என்ன அப்படின்னா தமிழ் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் கவர் பண்ண கிடையாது. ஏன் கவர் பண்ணலை அப்படின்னா, ஸோ கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட், அதாவது புரியாத மாதிரி இருக்கும். அந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் தமிழ் இலக்கணத்தில் எல்லாமே படிக்க வேண்டியதில்லை. போலீஸ் எக்ஸாமுக்கு எதன் அடிப்படையில் நீங்கள் அதை கவர் பண்ணணுமோ ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபியூச்சரில் அந்த தமிழ் இலக்கணத்தை பற்றி நான் ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த PDFல நாங்கள் கொடுக்க கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு புக் பேக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ 6th to 10th எல்லாமே EL வைஸ் லெசன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 100% பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தமிழ் தகுதி தேர்வில் வரக்கூடிய அந்த 80 மார்க் கேள்விகளில் உங்களால் 40% 100% உங்களால் எடுக்க முடியும். நாங்கள் வந்து கொஸ்டின் அந்தந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் கொடுக்காம எல்லா லெசனில் இருக்கக்கூடிய நூலாசிரியர்கள், முக்கிய நூல்கள், ஸோ அது எந்த அடிப்படையில் வருது அந்த நூல், 8 தொகை நூலா 10 பாட்டு நூலா, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் கொடுத்துருப்போம். எல்லாமே வித் பேஜ் நம்பரோட புக் பேக்குமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்கு இல்லையா, சயின்ஸு சோசியல், இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ரீச் பண்ண வைக்கிறீங்க, மேற்கொண்டு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதை வந்து நாங்கள் கொடுப்போம். ஏன்னா குறைவான பேர் வந்து, ஏன்னா இவ்வளோ உழைப்பு போட்ட பிறகு இது ஒரு 100 பேர் 200 பேர் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்களை நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஏன்னா இவ்வளோ உழைப்பு போடுறது ஒரு சிலர் யூஸ் பண்ணுறது இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ் ஆகணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பார்க்குறீங்க, ஒரு கிரெடிட் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு
ஒரு ஷேராவது பண்ணுங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் கேட்குறோம். சரிங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த சயின்ஸ் சோசியல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறத பொறுத்து தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அதே போல் வந்து இப்போ தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஃப்ரீயாக. ஓகேங்களா? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 10 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். 6th 7th 8th 9th 10th அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இது பண்ணுவோம். நான் அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த பதிலாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஸ்டடி மெட்டீரியலோட PDF ஃபைல் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அந்த PDF டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. இல்லை அப்படின்னா அதே போல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு 7 வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ கம்பல்சரி இந்த 7 வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபுல்லாகி இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம். டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோமோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்லேயும் நாங்கள் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம்லேயும் ஒரு சில டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்து எந்த ஆப்ஷன் வந்து சரியான பதில், ஒரு கேள்வி கொடுத்து 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் எது வந்து சரியான பதில் அப்படிங்கிறத உங்களை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொடுப்போம். யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கம்யூனிட்டி டேப்பில் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதை மட்டும் தனியாக தொகுத்து எடுத்து ஒரு கேள்வியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.